Question கவனிங்க. The monthly income of X and Y are in the ratio of 1:3. X spend Z percentage of his monthly income and save remaining 12,480. The sum of the monthly expenditure of X and Y is 59,020 rupees. If the monthly saving and expenditure of Y is the ratio of 5:7 respectively, then find the average monthly income of X and Y together. இந்த question எப்படி செய்யலாம் பாருங்க. Y ஓட இன்கம் வந்து சேவிங்கும் எக்ஸ்பெண்டிச்சரும் 5:7 ரேஷியோல இருக்கு. அப்போ இது Y சேவிங் 5x னா Y ஓட எக்ஸ்பெண்டிச்சர் 7x. ஓகேங்களா? சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம். சோ 5x பிளஸ் 7x டோட்டல் என்னாச்சு? 12x ஆச்சு. இந்த 12x தான் Y ஓட இன்கம். அப்ப x ஓட இன்கம் எவ்வளவுனா y வந்து 3 பார்ட்னா x 1 பார்ட். அப்போ இந்த 3 பார்ட் 12x னா 1 பார்ட் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 4x. இது x ஓட இன்கம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? x வந்து z% ஸ்பெண்ட் பண்றாங்க. பேலன்ஸ் எவ்வளவு சேவ் பண்றாங்க? 12,480. x உம் y உம் சேர்ந்து எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க. சோ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங். அப்ப இன்கம் எவ்வளவு? 4x. இப்போ 4x மைனஸ் சேவிங்ஸ் வந்து 12,480 rupees. ஓகேங்களா? இதுதான் என்னது? x ஓட எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் y ஓட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7x. சோ 7x ஈக்குவல் டு இந்த ரெண்டு சேர்ந்து தான் எவ்வளவு? 59,020 rupees ஈக்குவல் டு 59,020 rupees. இப்போ இதுல இருந்து இது அங்க கொண்டு போயிருங்க. அப்ப இது என்ன ஆகும்? 4x பிளஸ் ஒரு 7x 11x ஈக்குவல் டு இது அங்க கொண்டு போயிட்டா என்ன வரும்? 15 480 59,500 வரும். இது அங்க போச்சுன்னா 71,500 rupees டோட்டல் 11x. இப்போ அங்க கேக்குறது ஆவரேஜ் இன்கம். சோ இது ஒரு 4x இது ஒரு 12x டோட்டல் 16x. ஆவரேஜ் எவ்வளவு? அதுல பாதி 8x. சோ 8x க்கு எவ்வளவு? அப்போ average income is equal to 71500 by 11 ங்கிறது இது x ஓட வேல்யூ. நமக்கு ஆவரேஜ் இன்கம் தேவை into 8x 8. சோ இத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 111 சார் இங்க 611 சார் 66 பேலன்ஸ் 5 வரும் 55 ஆகும். 511 சார் 55. சோ 6500 x ஓட வேல்யூ. ஆவரேஜ் இன்கம் கேட்டானா 8 ஆல மல்டிப்ளை பண்றோம். 8 6000 சார் 48,000 8500 ஒரு 2000. சோ டோட்டல் 52,000 ரெண்டு பேரோட ஆவரேஜ் இன்கமா வரும்.